ஹாய் வணக்கம், வெல்கம் பேக் டு கேட்ச் வித் ராஜி மகேஷ் சேனல். இன்னைக்கு நாம வந்திருக்க இடம் போத்தீஸ்க்கு தான் வந்திருக்கேன். இன்னைக்கு போத்தீஸ்ல நம்ம கிச்சனுக்கான ஆர்கனைசர்லாம் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஆர்கனைசர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீல்ல இருந்து எடுத்து செராமிக்ல இருந்து கிளாஸ், அதுக்கப்புறம் நான்ஸ்டிக் எல்லாமே தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம பார்க்க போற ப்ராடக்ட் எல்லாமே வந்து மோஸ்ட்லி 200 ருபீஸ்க்குள்ள இருக்கும். அதுக்கு மேலேயும் இருக்கிறது வந்து நான் லாஸ்ட்ல நான் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது எல்லாமே ஒரு 200 ருபீஸ்க்குள்ள இருக்கிறது தான் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க லேட் பண்ணாம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம பார்க்குற பொருள் எல்லாமே ஒரு 200 ருபீஸ்க்குள்ளே தான் இருக்குது. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 99 ருபீஸோடது இருக்குது. இது எல்லாமே கோம்போவில் இருக்குது, செட்டாக கலர்ஃபுல்லாக. பிளாஸ்டிக் தான் இது, ஆனால் வந்து குவாலிட்டி நல்லா இருக்குன்னே நான் சொல்லுவேன். இதிலே வந்து கொஞ்சம் ஸ்டீலெலாம் வந்துச்சுன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 ரூபா 30 ரூபா தான் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அதை தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா கலர்லேயும் இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம கிச்சனுக்கு மேட்சாக இருக்கிற மாதிரி நம்ம வாங்கலாம். ஏன்னா அவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக குவாலிட்டியா நல்லா இருக்கு. மோஸ்ட்லி 99, 150, 159 இந்த மாதிரி ரேட்ல தான் இருக்கு. 59, 49 இந்த மாதிரியும் இருக்கு. கோம்போல ஃபுல்லா வந்து இந்த மாதிரி இருக்கு. இன்னும் கொஞ்சம் உள்ள போனோம்னா இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியானோடதை நம்ம பார்க்கலாம். இதுவும் நான் மோஸ்ட்லி காமிக்கிறது ஒரு 200 ருபீஸ்க்குள்ள இருக்கிறது தான் நான் காமிக்கிறேன். இப்போ நம்ம பார்க்குற இந்த பாட்டில்ஸ் எல்லாமே செம்மையான ஒரு குவாலிட்டினே நான் சொல்லுவேன். ஏன்னா ஸ்டீல்லையும் கிளாஸ்லையும் மிக்ஸாக இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் வெயிட்டாகவும் இருக்குது. செம்ம குவாலிட்டி. இதோட ரேட்டு எல்லாமே வந்து 250, 300 அண்ட் 400 இந்த மாதிரி இருக்குது. ஆனால் குவாலிட்டி சொல்லே வேண்டாம், அவ்வளோ இருக்குது. சைஸ்க்கு தகுந்த ரேட்டு இருக்குது இதில். இது எல்லாமே இப்போ நம்ம கொஞ்சம் இந்த கிளாஸ் ஐட்டம்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். நம்ம கிச்சனை அழகுபடுத்துறதே வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சுத்தமாக வச்சுக்கணும். ரெண்டாவது கொஞ்சம் செராமிக் இந்த மாதிரி கிளாஸ் ஐட்டம்ஸ்லாம் நம்ம வாங்கி வச்சோம்னா பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். இப்போ நம்ம பார்க்குற பொருள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 ருபீஸ்க்குள்ள தான். பர் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிலது 40, 50, 60, 70, 80 இந்த மாதிரி கூட இருக்கு. ஆனால் குவாலிட்டி சீரியஸாக சொல்கிறேன் நல்லா இருக்கு. வெயிட்டாக இருக்கிறதுனால நான் சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 150. இந்த ப்ளூ கப்பு இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி எல்லாமே பார்க்கறது வந்து ஒரு 100 ருபீஸ்க்குள்ள தான் நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி வந்து இது கிளாஸு, அதோட வந்து மூடி பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்ல இருக்கு. இந்த பாட்டில்ஸ்லயும் வந்து சைஸ்க்கு தகுந்த ரேட்டு 100க்குள்ள ஆரம்பிச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் வந்து செராமிக் நம்ம பார்க்கலாம். எனக்கு செராமிக் கிளாஸ் ஐட்டம்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம கிச்சனை அழகுபடுத்துறதுன்னு நான் சொல்லுவேன். அதுவும் இல்லாமல் நம்ம வைக்கிறது தான் இருக்குங்க. நம்ம எவ்வளோ சுத்தமாக ஒரு அழகாக வைக்கிறோமோ அவ்வளோ. இப்போ நம்ம செராமிக் பார்க்கறது எல்லாமே ஒரு 200 ருபீஸ்க்குள்ள தான். அதுக்கு கீழே போனீங்கன்னா ஒரு 30, 40 அந்த மாதிரி தான் அதிகமாக இருக்கு. ஆனால் எனக்கு செராமிக்கில் வந்து எனக்கு கரெக்டுன்னு எனக்கு தோணுச்சு அங்கே ரேட்டு. ஏன்னா இன்னும் நான் இடத்துல செராமிக்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது. இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது பிளாஸ்டிக்னு சொல்ல முடியாது, இது வந்து கிளாஸும் நம்ம சொல்ல முடியாது, அந்த மாதிரி இருந்தது. 150, 99 இந்த மாதிரி ரேட்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருந்தது. நான் ரேட்டே பார்க்கல, ஏன்னா கண்டிப்பாக காஸ்ட்லியாக தான் இருக்கும். இது வந்து சர்விங் பவுல் வந்து நல்லா இருக்கு செட்டாக ஃபுல்லாக. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனுக்காக சின்ன சின்ன பொருள்லாம் நம்ம இது வந்து செட்டாக நம்ம போட்டு வைக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கு. இப்போ பார்க்குற நம்ம அந்த கடாயி, தோசை செட்டி எல்லாமே ஒரு 300 ரூபா 400 ரூபா அந்த மாதிரி இருக்குது. ஆனால் குவாலிட்டி செம்மையாக இருக்குது. ஏன்னா வெயிட்டாக இருக்குங்க. சீரியஸாக ரொம்ப அழகாக இருக்குது. நமக்கு எந்த மாதிரி டிசைன் வாங்கலாமோ அந்த மாதிரி டிசைன் வாங்கிக்கலாம். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது.
பாக்குற நம்ம லைன் எல்லாமே ஒரு சின்ன கடாயிலிருந்து எடுத்து பெரிய கடாய் வரைக்கும் லைனா அடுக்கி வச்சிருக்காங்க. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சைஸ்க்கு தகுந்த ரேட்டுன்னே சொல்லலாம். ஆனா வந்து குவாலிட்டியை பத்தி கேட்டீங்கன்னா கேட்கவே வேண்டாம். ஏன்னா ஒரு சின்ன கடாய் கூட அவ்வளோ ஒரு வெயிட்டா இருக்கு. குவாலிட்டி செம்மையா இருக்கு. நிறைய நாள் வரும் இதெல்லாம் நம்ம வாங்கினோம்னா. இந்த செக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து நான்ஸ்டிக் தான். இந்த நான்ஸ்டிக்லயே வந்து அங்க ஆஃபரா போட்டிருக்காங்க. 4 பீஸ் 3 பீஸோடதுன்னு சொல்லி சிலது வந்து ரேட்டு கோம்போடது பார்த்தீங்கன்னா சிலது வந்து 1400, 1900, 1500, 1700 இந்த மாதிரி இருக்கு. 3 பீஸ் 4 பீஸ் 5 பீஸ்னு வந்து கோம்போவா வச்சிருக்காங்களா. அதுக்கு எல்லாமே வந்து ரேட்டு தனித்தனியா இருக்கு. கலர் வந்து கிரே, பிளாக், பர்பிள், ரெட்டு இந்த மாதிரி நமக்கு கிடைச்சிரும். கோம்போவா போட்டிருக்க செட்டுலாம் எல்லாமே நல்லா இருக்கு. இதெல்லாம் நம்ம கிச்சனுக்கு வாங்கி நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்ம கிச்சனே அவ்வளோ ஒரு அழகா இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் பாக்ஸ் நல்லா இருக்கு. டிசைனு கோல்டன் அண்ட் ப்ரௌன்னு உள்ளார வந்து ஸ்டீல்ல இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா கம்மியான ரேஞ்ச் தான். 150-200 ருபீஸ்க்குள்ள வரும்ல, அதுதான் இது. இப்போ நாங்கள் கோல்டன் ப்ரௌன் காமிச்சது அது 200 இல்லைங்க. இப்போ பார்க்குறது தான் 200 ருபீஸ்க்குள்ள 150. இதில் சைஸ் வந்து 3 சைஸ் வருது. ஒன்று பெருசு, சின்னது, அதுக்கு சின்னது, அந்த மாதிரி இருக்குது இது எல்லாமே. ஹாட் பாக்ஸ் இதுவும் ஓகே தான். இதுவும் நல்லா இருக்குது. நம்ம காஸ்ட்லியாக தான் வாங்கணும்னு இல்லை. நம்ம 200 ருபீஸ்க்குள்ளே வாங்கி நம்ம கிச்சனை வந்து நம்ம அழகுபடுத்தலாம், நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம பார்க்குறது கல்யாண சீருங்க. இது வந்து 2 ரேட்டில் இருக்குது. ஒன்று வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது, ஒன்று வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கம்மியாக இருக்கிறதுல வந்து சிலது இல்லை, அதிகமாக இருக்கிறதுல வந்து எல்லாமே இருக்கு. உங்க வீட்டுல கல்யாணம் ஏதாவது இருந்தா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. 4 இடத்துல போய் ட்ரை பண்றதுல தப்பே இல்லை. எங்க நமக்கு பட்ஜெட் கரெக்டா தோணுதோ அங்க நம்ம வாங்கலாம். இப்ப நம்ம பூஜை அறைக்காக சில பொருள்லாம் நம்ம பார்க்கலாம். நான் ஒன்னொன்னாலும் நான் காமிக்கல, ஏன்னா எல்லாமே வந்து மோஸ்ட்லி இதுல வந்து பாத்தீங்கன்னா ரேட்டும் இருக்கு. ஆனா சிலது கொஞ்சம் வெயிட்டா இருக்கிறது வந்து வெயிட் போட்டு ரேட்டு சொல்லுவாங்க. இந்த விக்கிரங்களெல்லாம் வந்து வெயிட் இல்லை, ரொம்ப சின்ன சின்ன பீஸ் இருக்குல்ல, அதுல வேணா ரேட் இருந்தது. கொஞ்சம் ஹெவியா இருக்கிறது எல்லாமே வெயிட் போட்டு ரேட் சொல்லுவாங்க. எனக்கு இந்த அன்னபூர்ணியம்மா ரொம்ப பிடிச்சிருந்தாங்க. விக்கிரங்கள் நீங்க எப்ப வாங்கினாலும் ஃபேஸ் பாருங்க, ஃபேஸ் வந்து எப்பவுமே அழகா சிரிச்ச முகமா இருக்கணும். அந்த மாதிரி நீங்க விக்கிரங்கள் வாங்குங்க, ரொம்ப நல்லது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு எப்பவுமே நான் சொல்றது தான், வீடியோ பார்த்துட்டு மறக்காம ஒரு லைக்கும் ஒரு கமெண்ட் பண்ணா மறந்துடாதீங்க. ஏன்னா உங்களோட ஒரு லைக்கும் ஒரு கமெண்ட்டும் மட்டும்தான் எனக்கு தெரிய வரும் எந்த அளவுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி. அப்படி இந்த வீடியோல ஏதாவது பிடிக்கலன்னா கூட நீங்க கமெண்ட்ல நீங்க சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனல்ல நம்ம வீடியோஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லா உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் பை பை.